ஹாய், வெல்கம் டு மை சேனல். இங்கே பாருங்கள், நம்மளோட வாட்டர் ஆப்பிள் செடியில் சூப்பராக துளிர் வந்திருக்கு. கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இதுவே ஃப்ளவர் மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள், பால்சம் செடி ரெட் கலர் சீட்ஸ் எல்லாம் விழுந்துது. நான் இது ஒரே ஒரு செடி தான் வச்சுருந்தேன் ரெட் கலரில். அதிலேருந்து நான் இத்தனை செடியை உருவாக்கியிருக்கேன். நிறைய சீட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா கலர்ஸும் என்கிட்ட ஒரு 4 கலர்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கனகாம்பரம். நம்மளோட அத்தி செடியில் முதல்ல காய் விட்டுருக்குன்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், 2 பிஞ்சு விட்டுருக்கு. எல்லாமே எரு கொடுத்து நம்ம உரங்கள் கொடுக்க தான் செடி நல்லா க்ரோத் ஆகுது. ரெகுலராக வாரத்துக்கு ஒரு டைம் கொடுக்க முடியலனா கூட 15 டேஸ் ஒன்ஸுக்கு கொடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்லேயே கம்போஸ்ட் உரம் ரெடி பண்ணாலும் சரி, இல்லை வெளியிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி, உரங்கள் ரெகுலராக கொடுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பூச்சி விரட்டியும் கம்பல்சரி. நம்ம உரம் கொடுக்குறோமோ இல்லையோ, ஃபஸ்ட்டு பூச்சி விரட்டியை தான் நம்ம தெளித்து விடணும். அப்போ தான் ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடி பரவாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு பீர்க்கங்காய் விட்டுருக்கு. அதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்புறமா புடலங்காய் இருக்குது, அவரைக்காய் இருக்குது. எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் வாங்க. பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னுடைய முதல் பீர்க்கங்காய் நல்லா பெருசாகவே விட்டுருக்கு. நிறைய பிஞ்சுகள் வைக்குது, ஆனால் எல்லாம் காஞ்சி விழுந்துருது. பாருங்கள், குட்டி குட்டியாக வந்திருக்கு. பாருங்கள், அவரைக்காய் சூப்பராக விட்டுருக்கு. இதையும் பறிச்சிடலாம். நான் ஈவினிங் தான் வந்திருக்கேன், காலையில் வர டைமே இல்லை. பூக்களெல்லாம் பறிச்சிட்டேன். செடியில் இருந்தது எல்லாமே. இப்போ ரோஸ் மட்டும் தான் இருக்குது. செம்பருத்தி ஃபுல்லாகவே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். இன்னொரு செடியிலையும் கொஞ்சம் இருக்குது, பறிச்சிடலாம். இதையும் நம்ம செடியில் கத்திரிக்காய் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். கத்திரிக்காய் செடியில் தான் ஏகப்பட்ட பூச்சி வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இதுக்கு தான் பூச்சி விரட்டி தெளிச்சுட்டே இருக்கிறதா இருக்குது. இந்த செடியிலேருந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிக்கும் பரவிடுது. அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக கத்திரிக்காய் செடியை தான் டெய்லி வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ கத்திரிக்காய். 2 செடிக்கு எவ்வளோ கத்திரிக்காய் கிடச்சிருக்கு. இந்த செடியில் இருக்குது, ஒன்று இருக்குது. இதை கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் இருக்குது. எல்லா செடியிலையுமே 2-3 கத்திரிக்காய் இருந்துகிட்டே இருக்குது. இந்த கத்திரிக்காய் அவ்வளோவா டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது. நம்ம முள் கத்திரியெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி க்ரீன் கலர் குண்டு கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது. இந்த பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும்போதே பறிச்சிடுங்க. இதெல்லாம் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாமே டபுளாக இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்ம கத்திரிக்காய் செடியை வச்சு வளர்த்துட்டோம்னா மற்ற செடியெல்லாம் ஈஸியாக வளர்த்துடலாம். பாருங்க, எவ்வளோ கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது. இந்த செடியில் ஒன்று இருக்குது, எப்படி வளைஞ்சிருக்கு பாருங்கள். அப்புறம் நம்ம க்ரீன் கத்திரியில் இருக்குது 2. இதுவும் லென்த்தாக வரும், ஆனால் நான் பிஞ்சை சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும்னு பறிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம கார்டனில் 2 புடலங்காய் தொங்கிட்டுருக்கு. மேலே ஸ்டெப்ஸில் ஏற்றி விட்டுருக்கேன், அதை பறிக்கலாம். அப்படியே பாருங்கள், நிறைய பூக்களும் இருக்குது. ரெட் கலர் ரோஸ் பாருங்கள், சூப்பராக பூத்துட்ருக்கு.
இது வந்து ஆந்திரா பன்னீர் ரோஸ், நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள். நாட்டு ரோஜா சூப்பராக இருக்குது. நேற்றுக்கே 3 ரோஸ் கட் பண்ணிட்டேன். இது இன்றைக்கி ஒரு ரோஸ் பூத்துருக்கு. எல்லா செடியிலையுமே நிறைய மொட்டுக்கள் இருக்குது. இது நல்ல கொத்து கொத்தாக பூக்கிற ரோஸ், நிறைய வாசனையாக இருக்கும். இதெல்லாம் நான் ரீசெண்டாக வாங்கி வச்ச ரோஜா செடிகள் பாருங்கள். எல்லாமே ரீபாட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு சின்ன தொட்டியில் வச்சுருந்தேன். இப்போ வந்து எல்லாம் பெரிய தொட்டிக்கு மாற்றி வச்சுருக்கேன். நல்லா துளிர் வந்திருக்கு. மொட்டுக்கள் கூட வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் வந்து கம்போஸ்ட் உரம் தான் கொடுத்துருந்தேன். ஃபேரி ரோஸில் கூட பாருங்கள் நிறைய பூக்கள் இருக்குது. இந்த டபுள் டிலைட் ரோஸ் சூப்பராக பூத்துருக்கு. இது வந்து 2 நாள் ஆச்சு, பறிக்கவே இல்லை. இது வந்து இன்றைக்கி பூத்துருக்கு. என்ன தான் பூச்சி விரட்டி தெளித்தாலும் எங்கேருந்து தான் பூச்சி வருதுன்னே தெரியலை. மொட்டுக்கள்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே கண்டிப்பாக பூச்சி இருக்கும். இங்கே பாருங்கள், பூக்கள் அழகாக இருக்குது. இதில் ஒயிட் ரோஸு, இதில் பாருங்கள் 4 ரோஸ் இருக்குது. ஒரு நாள் ஒரு கலரில் இருக்கும் இந்த ரோஸு. நம்ம பிரிட்டிஷ் குயின் ரோஸ் வந்து கட் பண்ணி விட்டு இப்போ தான் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. மொட்டுலே வந்து பூச்சி தாக்குதல் வந்துருச்சு. நான் நாளைக்கு மார்னிங்கில் தான் இதுக்கு ஸ்ப்ரே பண்ணணும். ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ 6 o'clock ஆகுது டைம். இப்போ தான் டைம் கிடச்சிது. ஓகே, நம்ம இந்த ரோஸ் பறிச்சுக்கலாம். ஃபுல்லாக விரிஞ்ச ரோஸு நாளைக்கு வந்து வேஸ்ட் ஆகிடும். எவ்வளோ கலர் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்ம அழகாக இருக்குது. இதுலேயும் நம்ம ஒரு ரோஸ் பறிச்சுக்கலாம். இந்த ரோஸ் வந்து ஃபுல்லாக விரிஞ்சிருக்கு. நாளைக்கு பறிச்சுக்கலாம். அப்புறம் பாருங்கள், நம்மளோட சாமந்தி செடியில் பூக்கள் பூத்தாச்சு. இந்த கலர் மட்டும்தான் இப்போதைக்கு பூத்துருக்கு. 2 செடியில் பூ பூத்துருக்கு, 2மே ஒரே கலர். இதில் கூட மொட்டுக்கள் வருது. இது எல்லோவா என்னன்னு தெரியல, விரிஞ்சால் தான் தெரியும். நம்ம பீக்கங்காவோட பூ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. நைட்டில் மட்டும்தான் பார்க்க முடியுது. அப்புறம் காலையில் பார்த்தா கீழே கொட்டி போயிருக்கு. நிறைய பெண் பூக்கள் வந்தால் தான் காய்கள் விடும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிஞ்சுகள் வந்து கீழே விழுந்துடுது. ஓகே, இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து நான் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் பறிச்சிருக்கேன் பாருங்கள். என்னோடய கத்திரிக்காய் பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ காய்கள் கிடச்சிருக்கு. அவரைக்காய் கொஞ்சம் கிடச்சிருக்கு, தக்காளி கொஞ்சம் இருக்குது. ரோஸ் மட்டும் 2 தான் பறித்தேன். பீக்கங்காய் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.